எவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்றது? எல்லாம் இவனால தான். இவன் எதுக்கு வந்தான்? என் நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணு. எதுக்குடி கால் பண்ணேன். ஹலோ, உங்களுக்கு ஃபோன். இப்போ புரியுதா? இவன் தான் என் நடமாடும் மொபைல் ஸ்டாண்ட். ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? சரி சரி, போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வா. போங்க. இந்த லூஸோட பெரிய இம்சையா போச்சு. மூஞ்ச பாரு. சரியான மொபைல் ஸ்டாண்டை பிடிச்சி வச்சிருக்கடி. ஐயோ, என் அப்பாடி. வாடி போயிடலாம். ஐயோ, உன்னை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். சார், நீ என்ன எங்க உங்க கூட்டாளிங்க? சார், அவங்களாம் வரல சார். நான் மட்டும் தனியாக தான் சார் வந்தேன். நீ மட்டும் தனியாவா? நம்ப முடியலையே. இங்க ஏதாச்சும் நூதன திருட்டா? சார், நீங்கள் இருக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ண முடியுமா சார்? அந்த பயம் இருக்கட்டும். சரி சார், சரி சார். ஹலோ, டபுளாக வாங்குறவங்களே, இதெல்லாம் எப்படி தான் தின்னு தீப்பாளுங்களோ. ஐயா, தர்மதுரை பிச்சை போடுங்கய்யா. இல்லையா, 2 நாள் இவளோட சேர்ந்து சுத்தனா நானும் உங்க கூட சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏன், என்னாச்சு? பின்னவா 1250 ரூபா செலவு. 2 பேர் சேர்ந்து 7 பாப்கார்ன் சாப்பிட்ருக்கீங்க. சினிமா பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிடலாம், பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காகவே சினிமா வரக்கூடாது. இதில் ஐஸ்கிரீம் சாக்லேட் வேறு. ஏங்க, இதெல்லாம் நம்ம டீல் இல்லைங்க. நீ ஒன்றும் உன் பணத்தில் செலவு செய்ய வேணாம். என் 5 பவுண்டில் இதெல்லாம் கழிச்சுக்கோ. இப்போ வண்டி எடு. 5 மணிக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. வெல்கம் மேம். நீ இங்கே வெயிட் பண்ணு, கால் வந்தா கூப்பிடு. ஹலோ, இந்தாங்க உங்கள் ஃபோனு, நீங்களே வச்சுங்க. நான் கிளம்புறேன். இதெல்லாம் நம்ம டீல்லே கிடையாது. ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் கிளம்பணுங்க. அப்போ அந்த 5 பவுண்ட் அது ஓகே. போலாமா? உள்ள போங்க மேம். வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க சார். நான் வேற சீக்கிரம் கிளம்பணும். பாஸ், காலையில் 7 மணிக்கு வந்தப்போ நாங்களும் அப்படி தான் பாஸ் சொன்னோம். 7 மணிக்கா? என்ன 7 மணிக்கா? இந்தாங்க பாஸ், வேர்க்கலை சாப்பிடுங்க. அதெல்லாம் வேணாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, லவ்வரா? அதெல்லாம் இல்லைங்க. நாங்களும் முதல்ல அப்படி தான் பாஸ் சொன்னோம். அவரை பாருங்க, பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பதட்டமே இல்லாமல் வந்திருக்காரு. நீங்கள் ஏன் பாஸ் பதட்டப்படுறீங்க? இதெல்லாம் எப்போ முடியும்? என்ன முடிஞ்சிருச்சா? நண்பா, இப்போ தான் உங்கள் ஆளுக்கு தலைமுடியே சீவிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பாஸ். அதான பார்த்தேன், அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுமா? பாவம், நேற்று ஈவினிங் 3 மணிக்கு வந்தவர் 30 தடவை முடிஞ்சான்னு எழுந்துட்டாரு. பாஸ் சீக்கிரமாக டியூன் போயிட்டார். இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா. ஏய், 50 பவுன் பார்ட்டி ஒன்று மாட்டிருக்கு, வர்றையா? ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. ஆமாம், 5 பவுன் அடிச்சதுக்கே அவஸ்தை தாங்க முடியல, இதில் 50 பவுன் வேறையா? வெயிடா ஃபோனை. அரவிந்த், அரவிந்த். பாஸ், பாஸ் உங்க ஆள் கூப்பிடுறாங்க பாஸ், போங்க. அரவிந்த், வா வா. இதே என்கிட்ட கொடுக்குறீங்க, இவன்கிட்ட கொடுங்க. ஏங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க. பே பண்றா. எவ்வளோ ஆச்சுங்க? 800 சார். டேய், ஃபோன் அடிக்குதுடா. பா, பேசாம படுப்பா. டேய், உன்னை எடுத்து பேசலன்னு ஆஃப் பண்ணி போடுறா. ஏன் போனே எடுக்க மாட்டேன்றான்? இந்த போனை கண்டுபிடிச்ச செருப்பு கொண்டே அடிக்கணும். பல குடும்பத்துல தூக்கத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான். புறம்போக்கு பயவில்லையே. சே, டேய்
என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ அரவிந்த், போன் எடுக்காம தூங்கிட்டு இருக்கியா? அங்கிள், உங்களே நீங்க படுக்க சொன்னது? உங்க இடம் அதானே? ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி வேஸ்ட் ஆகும். மன்னிச்சுக்கம்மா, தப்பு என்னதுதான். டவல் ஏதாவது வேணுமா? தண்ணி வேஸ்டா போச்சா? நீங்க நீ பாத்ரூம்ல இருந்தியா? அதானே பார்த்தேன். இல்லனா என் போனை ஓடி வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பியே. எல்லாம் தெரிஞ்சேதான் உன் கால் எடுக்கல. ஏன்? எல்லாம் உன் டார்ச்சர் தான். நான் என்ன டார்ச்சர் பண்ணேன்? தியேட்டர் போனோம், பியூட்டி பார்லர் போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு டார்ச்சரா? பொண்ணுங்களுக்கு வேணா பசங்க பின்னாடி சுத்துறது கௌரவமா இருக்கலாம், எங்களுக்கு அது டார்ச்சர் தான். உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என் கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சா நான் மறுபடியும் திருட போவேன். என்னை கையங்காலமாக மாட்டி விட்டு உன் செல்ஃபோனை திரும்பி வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், அதானே? அது மட்டும் நடக்காது. நேற்று பியூட்டி பார்லரில் வெயிட் பண்ணும்போது 50 பவுன் ஸ்கெட்ச் போட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலையே. இந்த பாரு, நீ போகிற இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது. உனக்கு உன் கால் அட்டன் பண்ணணும்னா நான் போகிற இடத்துக்கு நீ வா. முடியுமா? வர முடியுமா? சரி வரேன். நான் போகிற இடம்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, வரேன். என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். இங்க வந்தா உனக்கு செலவு வைக்க முடியாது, அதானே? நம்ம என்ன பிளான் பண்ணணும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை. சரி சரி, அப்படியே ஒரு ஸ்டில் எடு. ஏய், கீழே இருக்கு, கீழே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே, கொஞ்சம். ஓகே. ஏய், நில்லு நில்லு நில்லு. யார் நீங்க? இங்கே என்ன வேலை? சும்மா காட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் சார். யாரையா அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு சார். என்ன சார், காட்டில் புதுசாக கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஆமையா, இந்த ஏரியா ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸ் தெரியுற இடம். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் இனிமேல் வரக்கூடாது, தெரிஞ்சா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே சார். போங்க முதல்ல. ஏய், நீ உன் வேலையை பாடுறா. நல்ல வேலை, சில வேலை தப்பிச்சம்பா. ஓ சரி சரி, வச்சுக்கிறேன். காட்டர் அத்துப்பிடுமையா, நல்லா கட்டு. கட்டிட்டியா? சார் நமஸ்கார். எவ்வளவு நானும் அத்துப்பிடுது. ஓ நீங்களா? அவுத்துடுறா. சரி சார். நீ தான்டா ஜெயிச்ச. என்னம்மா ஜெயிச்சாரு? இல்ல சார், இது ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உள்ள யார் போனாலும் ஃபைன் போடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இவன் எந்த லூஸ் எனக்கு ஃபைன் போடுவான்னு கேட்டான். அப்போ இவன் தானே ஜெயிச்சா? ஏண்டா ஃபாரஸ்ட் ஆச்சா சின்னஞ்சிரிசிகளா இருக்க? சரி போனா போட்டு அப்படியே லேசா லூஸ் பண்ணி விட்டா கண்ணாம திட்டுவியா நீ? சார், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். வயசு பிள்ளைல அப்படியே அங்க வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியது இங்க வந்து பர்ஃபார்ம் பண்றீங்களா? சார், நான் உண்மையிலே அப்படிலாம் சொல்ல சார். ரொம்ப நடிக்காதடா, ரொம்ப நடிக்காத. 3000 ரூபாய் சார், காசு சுத்தமா இல்லை சார். என்னது பணம் எப்படி இல்லாமல் இருக்கும்? வயசு பிள்ளை வண்டியில் வச்சுக்கிட்டு பிக்கப் பண்ணி எடுத்துடுறா, பெட்ரோல் விட போடணும். எடுறா சார், இருந்தா கொடுத்துருவேன். சுத்தமா அப்பா செய்ய பைக்கை விட்டு போ சார். நடந்தே போயா? பைக் எல்லாம் போக முடியாது சார். போறா போகல, எனக்கு என்னடா அதை பத்தி? டேய் ரொம்ப நடிக்காதடா, எடுறா. எப்படி பாத்தியா? டேய் போய் வாங்கடா, அதுக்குள்ளே மனசு மாறிட போறான்டா. குடு. அங்கிள், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாச்சல்லாம்
நான் நினைச்சேன் அப்பவே என் கூட போட்டோ எடுக்க அவ்வளவு ஆசையா? அங்கிள் அவனையும் கூப்பிடலாமா? மனசு கேட்கலையா? கூப்பிடு. வா வா. அட வண்டியை விட்டு இறங்கி வாப்பா. நான் ஒன்று எடுத்துக்கிட்டுமா? வா 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 வா. அவுத்து விட்றா. இப்போ புரியுதா? பொண்ணுங்க நினைச்சா செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் செலவு வைப்போம். அது சரி. அம்மா திவ்யா, அங்கிள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? வரேன். என்ன அங்கிள்? யாரோ ஒரு காதல் ஜோடி நம்பிக்கையோட எங்க காதலை சேர்த்து வைங்கன்னு உதவி கேட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு உங்க அப்பா உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவனை தரன்னு இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காருமா. அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு அந்த பையன் மேல தான் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி மிரட்டினாருமா. அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் என்ன நினைச்சாங்க தெரியல, பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு ஓடிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அதை ஃபைல் பண்ணி அவன் மேலே ஈவ்டீசிங் கேஸ் போடலாம்னு உனே வர சொல்லியிருக்காருமா. வந்துட்டியாம்மா? ஏட்டே சார், அந்த கம்ப்ளைண்ட் ரெடியா? அம்மா திவ்யா, அதில் ஒரு சைன் போட்டுருமா. அது ஒன்றும் இல்லை, இவனை எல்லாம் விட்டா வெளியே போய் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நீ ஒரு கையெழுத்து போடு. அவனை விட்டுடுங்கப்பா, அவன் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்தது கூட இல்லை. அவனை விட சொல்றதுக்கு அவனை வர சொன்னம்மா, நீ கையெழுத்து போட்டுரு. முடியாதுப்பா. யோ ஏட்டு சார், இவ கையெழுத்து போட்டா கடத்தல் கேஸில் அவனுக்கு 1 வருஷம் தான். இவ கையெழுத்து போடலைன்னா ஒரு கஞ்சா கேஸ் ரெடி பண்ணி 10 வருஷம் அவனை உள்ள போட்டுறேன்னு. முரண்டு பண்ணாம கையெழுத்து போட்டு அவனை காப்பாற்றி விடுமா. இல்லைன்னு வச்சுக்க, கஞ்சா கேஸில் புக் பண்ணி அவன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுவாருமா. உங்க அப்பா பண்ண என்கவுண்டர்ல வெறும் கிரிமினல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய லவ் பண்ணவங்களும் இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு லவ் பண்றவங்க மேல என்னதான் கோபம் தெரியல, அவங்கள பார்த்தாலே வெறியாட்டம் ஆடுறாரு. பேசாம ஒரு கையெழுத்து போட்டு அவனை காப்பாற்றி விடுத்தாயி. யோசிக்காம கையெழுத்து போடுமா. யோ ஏட்டு சார், அவனை கரெக்டாக 10 மணிக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணுமியா? சரி சார். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? எஸ் சார். இனிமே ஒருத்தனும் பொண்ணுங்களை கூட்டு ஓடணும்னு நினைக்க கூடாதியா? ஹலோ, காயத்ரி இருக்காங்களா? சொல்லுங்க, காயத்ரி தான் பேசுறேன். இல்லை, திவ்யா ஃபோனுக்கு கால் வந்துட்டே இருக்கு, என்னையும் அட்டன் பண்ணானு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வரவே இல்லை. என்னாச்சு? அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா?
இது கேட்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாங்க. ஏங்க எப்பவுமே அவ உங்க கூட தான் இருப்பா, இப்பயும் என்கிட்ட கேக்குறீங்க? இல்லைங்க, காலையில இருந்து வரவே இல்லை. வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. வேற எந்த நம்பரும் எனக்கு தெரியாதுங்க. ப்ளீஸ். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அவ எனக்கு கால் பண்ணானா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சாரிங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. குர்ரா என்னப்பா டீ நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சார். சரி, இங்கே வா. இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அதான். அப்போ சொல்லு, எங்கே போனா என் பொண்ணு? சார் எனக்கு தெரியும் சார். அப்போ நீ சொல்லு. சார், அதாவது பையன் முன்னெடுத்துக்கிட்டு தானே சார் பொண்ணு போயிருக்கணும். பையன் போன இடம் உங்களுக்கு தெரியுமில்ல? உங்ககிட்ட கேட்டு தானே பொண்ணு போயிருப்பா. அப்போ சொல்லு. சார் அப்போ 2 பேரும் சேர்ந்து போலே சார். அடங்க மாட்டேன்றானே. டேய், உடம்புல கோடு விழுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா. எங்கே அம்மாவ? சார், எங்க ஃப்ரெண்டு போன இடமே எங்களுக்கு தெரியல. இதுல உங்க பொண்ணை பத்தி கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், இந்த காட்டுல ஒரு சிங்கிள் டீ கூட வழி இல்ல சார். வரவேத்தி விட்டு அதுக்கே காசு இல்ல. இங்க பார் சார், ஒரு பொண்ணு. இருடா சின்ன பிள்ளையா இருக்கடா. இது வேறடா, பயமா இருக்கடா. என்னடா செய்யறது? சுத்தி முத்தி பார்த்தா காட்டுக்குள்ள யாருமே காணுமே சார். சரி, மூச்சு இருக்கான்னு பாரு. மூச்சு இருக்கு சார். இருக்கா? சரி, மெதுவா எழுப்பு. மெதுவா. பாப்பா கொஞ்சம் சத்தமாடா. பாப்பா அம்முக்குட்டி. ஏன்டா ஒருவேளை சரக்கு இருக்குமோ? தெரியல சார். சரக்கு ஏந்திரமா. முழிக்குதுடா. அனுபவிச்சிட்டேன் சார். நான் எங்க இருக்கேன்? நீ யாருமா? நீங்கெல்லாம் யாரு? என்னடா அது? எனக்கு எங்க அம்மா வேணும், எங்க அம்மா கிட்ட போகணும். ஐயோ, என்னடா அழுக ஆரம்பிச்சு. என்னடா பண்றது? பாப்பா இரு. உன் பேர் என்னப்பா? பாக்கியலட்சுமி. என்ன படிக்கிற? 3rd standard. என்னடா முரட்டு பிள்ளையா இருக்கு? 3rd standard சார். உங்க வீடு எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. பஸ் எந்த பஸ் ஸ்டாண்டு? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. கிழிஞ்சது போ. என்ன சார் அதான் விவரம் சொல்லுது இல்ல? அட கூறுகட்ட முண்டம். எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பஸ் எல்லாம் நிக்குது. எந்த ஏரியான்னு தெரிய வேண்டாமா? அறிவில்ல? விபரமா கேளுங்க. ஏப்பா, எந்த ஏரியா? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. இப்ப உங்க அம்மாட்ட போணுமா? எங்க அம்மா கிட்ட. இருப்பா அழுகாத. பத்திரமா கூட்டிட்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தர்றேன். என்ன வேணும்? எனக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி தரேன். குல்பி ஐஸ்லாம் வாங்கி தரேன். டெய்லியும் கதை சொல்லணும். பாப்பா, நல்ல கதையா சொல்றேன். உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போறேன். கதை சொல்றேன். எல்லாமே அங்கிள் பண்ணி உன்னை ஜாலியா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். போதுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறப்பா. அழுகாத செல்லம். ஏண்டா 17 வயசு இருக்குமேடா, ஒண்ணுமே புரியலடா. சார், மண்டியில கட்ட உழுந்து மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3ஆம் கிளாஸ்ல தான் நினைப்பு வருது. ஆக மொத்தம் இது குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் தெளிவா சொல்லிச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட எடுத்து விட்டுருவோம். ஐயா, கடைசி வரையுமே தெரியல. நம்ம பராமரிப்போம். அது எப்படி முடியும்? நான் தானே பராமரிக்கணும். நான் தானே பெரிய அதிகாரி. சரி தூக்குங்க. கொஞ்சம் நில்லு. அதிகாரி. சரி தூக்கு. வாடா செல்லம். கூட்டிட்டு போணும். வா. சார், நானும் விளையாடுறேன் சார். விளையாடுறதுக்கு என்ன பிளே கிரவுண்டா? நடைய கட்டு போடா. பத்திரம் சார். எனக்கு தெரியாதா? வாங்க சார். எட்ரா. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? அந்த அரவிந்த் பையல பாத்தீங்களாடா? ஸ்டேஷன்ல தான். நாங்க எங்க அவனை பார்த்தோம்? ஏண்டா நம்ம ஸ்டேஷன்லயா? யோ, அவன் பொண்ணையும் காணுமாயா? அதை கேட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதோ நான் வந்துடுறேன்டா. என் பேரை சொல்றா. இன்ஸ்பெக்டர் உன்னை அடிக்க மாட்டாரா? யோ, உன் பேரை சொன்னோன்னு தூக்கி போட்டு மிதிச்சான். அட்டி ஒன்று இடி மாதிரி விழுகுது அப்படின்னு என் பேரை சொல்லாரா?
குமரேசா, அவங்க கூட்டாளிங்களுக்கு எந்த விஷயம் தெரியல. இன்ஸ்பெக்டர் அதை கேட்டு தான் டார்ச்சர் பண்றாராம். பரவாயில்லையே, அவங்களாவது ஃபோனில் பேசினாங்களே. நீ ஒன்று செய்ய, அவங்கள போய் ஜாமீன் எடுத்துட்டு வா. அவங்க மூலமாக ஏதாவது முயற்சின்னு பார்ப்போம். போயிட்டு வா. சரி. சார், எந்த எவிடன்ஸ் இல்லாம இவங்கள போட்டு ஏன் சார் அடிச்சீங்க? எவிடன்ஸ் கேட்டு தான் அடிச்சேன். காணாம போனது உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், எங்க பையனும் தான். முதல்ல பையனை கண்டுபிடிங்க, உங்க பொண்ணு தன்னால கிடப்பா. டேய் எந்திரிங்கடா. இப்ப கூட்டிட்டு போ. ஆனா இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கிடைக்கலன்னா உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணின்னு வைங்க, மேலதிகாரியை பார்க்க வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். வாங்கடா. டேய், காட்டுக்குள்ள மரத்துக்கெல்லாம் நம்பர் போடுறா, மரங்கள்லாம் குறையுதுடா. டேய் இது என்னன்னு பாரு. என்னது? சரக்கு பாட்டில் சார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், காசை வாங்கிட்டு கண்டவனை எல்லாம் காட்டுக்குள்ள விடாதறான்னு. அங்கங்க போட்டு போயிடுறானுங்க. இன்னைக்கு எவனையாவது 4 பேரை பிடிச்சி ஃபைன் போட போறேன்டா. சார், அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா சார்? பயமா இருக்கு சார். ஆம்பளையில வரதுட்டா பயப்படக்கூடாதுடா. அதுவும் பேர்ல சிங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் பயந்தா. சிங்கம்னு பேர் வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி எதனா பிளாஷ்பேக் இருக்கா? இருக்கே, எங்க அப்பா பெரிய சிங்க வேட்டைக்காரர். போங்க சார், நம்புற மாதிரி சொல்லுங்க. டேய், மேல அதிகாரிகள் சொன்னா நம்பித்தாண்டா ஆகணும். சரி சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா சிங்க வேட்டை காட்டுக்குள்ள எங்க அம்மா நிறமாச கற்பிணியா இருக்கும்போது கூட்டிட்டு போனார். எதுக்கு சார்? வகுத்துக்கள் இருக்கன்னா சிங்க வேட்டையை பார்க்கணுங்கிறதுக்காக. அப்ப கரடியை துரத்திக்கிட்டு ஒரு சிங்கம் கொடூரமா ஓடி கொல்ல பார்த்துச்சு. எங்க அப்பா சும்மா இருப்பானா, டக்குன்னு மண்டையில விட்டு சிங்கத்தை கொண்டு விட்டான். கரடியை காப்பாத்திட்டான். அதுல இருந்து நான் இந்த காட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் கரடி சலிட் அடிக்குதா பாத்துக்க. சார், லாஜிக் ரொம்ப தப்பா இருக்கு சார். சிங்கத்தை கொண்டுட்டு கரடி தானே காப்பாத்தினாரு, அப்போ உனக்கு கரடி தானே பேர் வைக்கணும். கிளாஸ் பேக்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்டா, அதை விடுறா. சார், என்னடா நீங்க சொன்ன மாதிரி அந்த கரடி உங்களுக்கு கூப்பிடுது சார். எங்க அப்பா காப்பாத்தின கரடி இது இல்லடா. ஏதோ ஒண்ணு போங்க சார். மிருகமெல்லாம் பாசமா இருக்குமா? என்ன சார், நம்ம வீட்டு நாய் நம்ம நெஞ்சு மேல விளையாடல. விளையாடப்படாதா, கொஞ்சம் விளையாடணும்டா. ஏதோ ஒண்ணு இந்த நேரத்துல தத்துவம் எதுக்கு? போது கூப்பிடுது. நீ போ. உங்களை தான் சார் கூப்பிடுது. என்ன வா. ஆமாங்கடா, பயமா இருக்குடா, நீனு வாடா. போங்க சார். 2 பேர் தானடா வந்த, என்ன மட்டும் ஏடா கூப்பிடு. என்ன பண்ணுது? கத்துறாரு. சார், என்ன சார் ஆச்சு? கரடி முத்த கொடுத்துச்சுடா. சார், கரடியா சார் முத்தெல்லாம் கொடுக்குது? தெரியலடா. கரடி முத்தம் கொடுக்கும்னு நான் கனவாடா கண்டேன். வர்ற சின்னஞ்சில பார்த்து கெட்டு போச்சுடா. நான் பாக்கிய லட்சுமிக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்? வேற எதுவும் நடக்கலையே. அதுவும் நடக்கணுமாடா? சார், கரடி மறுபடியும் கூப்பிடுது சார். மறுபடியும் முத்தமா? வணக்கம் சார். வணக்கம் சார். ஏயா, ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி சொல்லணும் வந்தா எங்கேயா சுத்திட்டு வரீங்க? டியூட்டில ஒரு சின்சியரிட்டி வேண்டா? எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா போச்சுல்ல? ஏன் சார், அப்படி வந்து உங்களுக்கு விளையாட்டாங்க? என்னையா திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு? நான் சொல்ற விஷயத்தை கேட்டு இப்ப ஷாக் ஆயிடக்கூடாது. நீங்க ஷாக் ஆகாம விஷயத்த சொல்லுங்க சார். 2 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஜோன்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வெளியேறிடுச்சு. இப்ப இந்த ஜோனே மயான அமைதியா இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு தலை சீவி ஊர்ல உள்ள பிள்ளை எல்லாம் எப்படி தெரியுது, நீ எப்படி தெரியற? குளிச்சு 3 நாள் ஆச்சு. அசையாம உட்காரு.
எனக்கு அதெல்லாம் வேணாம் போ. என்ன விட மாட்டியா? வலிக்குது. ஐயா உன்னை வச்சு மேய்க்க முடியலையே. ஏ குண்டு பையா, உனக்கெல்லாம் சாங்கு கிடையாது. ஏன் சார்? நான் தானே அதிகாரி. ஆமா, பெரிய சரிவாதி. என்னடா சொல்ற? ஒன்னும் இல்ல சார், ஒரு நாளைக்கு உங்களுக்கு புலி கடிக்க போகுது. அவ்வளவு வகுத்தறிச்சா? பூனை கவ்விருமோ சார்? உங்களை கூட்டு போய் ஏன் சார் பாதியில கட்டி விட்டானுங்க? பசங்க இருக்கிற இடத்த அவங்க நெருங்கிட்டாங்க. நெருங்கி என்ன சார் பண்ணுவானுங்க? நெருங்கி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? கொலை தான் பண்ணுவாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாதா சார்? டேய், ஒரு கொலை நடந்தா போலீஸ் கிட்ட சொல்லலாம். போலீஸே கொலை பண்ணா என்ன பண்ணுவ? இங்க இருக்கிற கண்ட்ரோல நீங்க எதுவும் பண்ண முடியாதா சார்? ஆமா, ஒரு கரடியவே கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லாதெல்லாம் பேசிக்க. இது கரடிக்கு சார். அது என்ன இங்கேயாடா வரப்போகுது? டேய், ஒரு அதிகாரினோட பார்க்காம அது என்ன கைதட்டி கூப்பிடுறது? நான் இல்ல சார். நீ இல்லையா? அங்க பாருங்க. டேய், கரடி உன்னை கூப்பிடுதுடா. என்ன இல்ல சார், உங்களை தான் கூப்பிடுது. மறுபடியும் தான் என்னைய கூப்பிடுதுடா. நீங்க போங்க. உட்கார சொல்லுதுடா. ஏண்டா, சரக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கரடி அடிக்குதுடா. யாரா கத்து கொடுத்துருப்பா? காசை வாங்கிட்டு கண்டவனையெல்லாம் உள்ள விடாதடான்னு சொன்னேன். அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு பாடா படுத்துதடா. பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுருச்சுடா. காசு தானே சார், போனா போட்டோம். ஏன் சார் அடிக்குது? பாக்கெட்டு ஓட்டடா. சுப்பிரமணி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னடா புது கதையா இருக்கு? இரு நானும் வரேன். சுப்பிரமணி, என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க எப்படி சார்? கரடி கிட்ட கொஞ்சிரா, முத்த வேற குடுக்குறா. இவங்கெல்லாம் கெட்ட பசங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ஏண்டி சுப்பிரமணின்னு புலம்பிக்கிட்டு திருவியே? அது இதுதானாடி? நான் கூட ஏதோ நாய் ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைச்சேன். என் தந்தண்டி கரடிய பிடிச்சிருக்காயா? இனி ஒரு நிமிஷம் தாமதிக்கப்படாது. இவன் கழுத்துல தாலியா கட்டி சாந்தி மூர்த்தி அதுவும் நான் தான். தாலிய கட்டணும்டா. தாலிய கட்டி ஆகணும். எந்திரி அரும்பாடு மட்டும் நான் இருக்கும்போது கரடிய குஞ்சிரியா?